بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய மார்க்கத்தை உயிரை விடவும் மேலாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், இன்று வரைக்கும் இந்த மார்க்கத்தை நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஏவியவற்றை எடுத்து நடக்க வேண்டும் என்றும் அவன் விலக்கியவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழ வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் இந்த அருமையான தினத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களை பல்வேறுபட்ட உணர்வுகளோடு படைத்திருக்கிறார். ஆசை, கோபம், பொறாமை, இது போன்ற பல குணாம்சங்களை கொண்டவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார். இன்று உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுள் இரண்டு தீவிர நிலைகளை கொண்ட மனிதர்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்று, மனிதர்களுடைய உணர்வுகளை கண்டுகொள்ளாமல் மார்க்கம் மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது என்ற ஒரு அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மார்க்க சட்டங்களையும் அதனுடைய விதிமுறைகளையும் அது உணர்வுகளை மிதமிஞ்சியது என்ற கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சாராரை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், மார்க்க சட்டங்களையும் அதனுடைய விதிமுறைகளையும் கண்டுகொள்ளாது உணர்வுகளுக்கும் மன இச்சைக்கும் மாத்திர முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த இரண்டு வகையான நிலையில் உள்ள மக்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமநிலையை பேணக்கூடிய ஒரு உத்தம மனிதராக இருந்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அல் குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தோடு எந்த அளவுக்கு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்த நிலையில் வாழ்ந்தார்கள் என்பதை சொல்லும் போது சொல்கிறான்: லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களில் இருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் கஷ்டப்படுவது,
நீங்கள் சிரமப்படுவது அவருடைய உள்ளத்தில் அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஹரீசுன் அலைக்கும், நீங்கள் நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதில் அவர் பேரார்வம் உள்ளவராக இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா நபியை பற்றி சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே மனிதர்களுக்கு சட்டங்களை போடக்கூடியவராகவும் விதிமுறைகளையும் மார்க்க வரம்புகளையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு ஆசானாக மாத்திரம் இருக்காமல் மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்கின்றவராகவும் இருந்திருக்கிறார்கள். மற்ற மனிதர்களுடைய ஆசைகள், அவர்களுடைய கோபம், அவர்களுடைய இன்னொரு உணர்வோடு சம்பந்தப்பட்ட இயல்பு நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு நபியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களுடைய உணர்வுகளை மதிப்பதில் இஸ்லாம் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உணர்வை மதிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உணர்வில் இருந்து வருகின்ற அவனுடைய ஆசைகளை இன்னொரு மனிதன் மதிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய கவலையை இன்னொரு மனிதன் மதிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய கோபத்தை இன்னொரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் தான் இந்த உம்மத் வழிகாட்டப்பட்டிருக்கின்றது என்பதையும் மார்க்க அடிப்படையில் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கு ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடாத்துகின்ற போது கூட தொழுவிக்கிறார்கள். அப்போது கூட பின்னால் தொழக்கூடியவர்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இமாமத் செய்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், இன்னில அத்குலு ஃபிஸ் ஸலாத், நான் தொழுகைக்காக வந்து இமாமத் நடத்தி கொண்டிருக்கிறேன். வ அனா உரீது இதாலதஹா, நான் தொழுகையை நீட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். தொழுகைக்கு நான் வந்து தொழுகையை நீட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஃபஅஸ்மஉ புகா ஸபி, ஆனால் குழந்தைகளுடைய சிறுவர்களுடைய அழுகுரலை நான் செவிமடுக்கிறேன். ஃபஅதஜவ்வஸு ஃபிஸ் ஸலாத்தி, அதனால் அந்த தொழுகையை நான் சுருக்குகிறேன். கராஹியத அன் அஷுக்க அலா உம்மிஹி, ஏன் அப்படி சுருக்குகிறேன் என்றால் அந்த தாய், அந்த குழந்தையை கொண்டு வந்திருக்கிற தாய் என்ன செய்யக்கூடாது, சங்கடப்பட்டு விடக்கூடாது. தொழுகையிலேயே ஒரு மனிதனுக்கு உள்ளச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பால் அவனுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அவன் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வோடு அவன் பேசுகிறான் என்ற சிந்தனை அவனுடைய தொழுகை முடிகிற வரைக்கும் அவனுடைய ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இதுதான் தொழுகையில் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற ரூஹானியத். சகோதரர்களே, இந்த ரூஹானியத்துக்கு பங்கம் ஏற்பட்டு விடும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை கூட, தொழுகை நீட்ட வேண்டும் என்று வந்த ரசூலுல்லாஹ் வெறும் பக்தி மோகத்தில் சிந்திக்கவில்லை. இஸ்லாத்தை அப்படி ஒரு கோணத்தில் மாத்திரம் யோசிக்கவில்லை. என்ன செய்கிறார்கள், பின்னால் உள்ள மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் அந்த தொழுகையை நான் அத்தஜவ்வஸு ஃபிஸ் ஸலாத் என்று சொல்கிறார்கள். நான் தொழுகையை சுருக்கிக் கொண்டேன் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். அவங்களுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் இருக்கிற டேர்ன் வருது. இந்த நேரத்தில் வேறொரு மனைவியுடைய வீட்டில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஹாரிமிடத்தில் ஒரு உணவு ஒரு பாத்திரத்தில் கொடுத்து அனுப்பப்படுகிறது. அப்ப அந்த ஹாரிம் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அந்த உணவை நீட்டுறார் ஆயிஷா நாயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, அப்படியே ஒரு சபையில் இருக்கிறாங்க, அவனோட வீட்டில் இருக்கிறாங்க, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்களுக்கு ஒரு கோபம் வருது. எந்த பெண் நான் இருக்கிற எனக்கு சொந்தமான இந்த நாள்ல வேறொரு மனைவிக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ரோஷத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாட்டை அப்படியே தட்டி விடுறாங்க. அந்த பாத்திரம் கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. இதை சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள். வந்த ஹாதிமுக்கும் இது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, இப்படியான ஒரு பெரும் சபை, ஒரு கண்ணியமான ஒரு சபை. இந்த சபையில் எப்படி நடந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனநிலை இப்படி இருக்க வேண்டும். எங்களை வச்சு நாங்க யோசிச்சு பார்த்தால் எப்படியான ஒரு சபையில இப்படி ஒரு சம்பவம் எங்களுடைய மனைவி மூலமாக நடந்தால் எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு வர வேண்டிய அந்த கோபம், அந்த அவமானம், ஒரு வகையான ஒரு பிழையான விமர்சனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நடைமுறை அந்த இடத்தில் நடந்திருந்தாலும் தன்னுடைய மனைவியினுடைய இந்த கோபத்துக்கு பின்னால் இருக்கின்ற உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? காரத் உம்முக்கும், உங்களுடைய உம்மாவுக்கு ரோஷம் வந்து விட்டது என்று சொன்னார்கள். பல விடயங்களை இந்த ஒரு வார்த்தையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் புரியப்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள், வந்த ஹாலிமுக்கும் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள், ஏன் எங்களுக்கும் ஒரு தகவலை சொல்கிறார்கள். இருந்தவர்களுக்கு சொல்கிறார்கள், உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்துச்சு, உங்களோட உம்மா என்று சொன்னாங்க. வந்தவர்களுக்கு சொன்னார்கள், என்ன செஞ்சாங்க? அந்த உடைந்து விழுந்த அந்த பாத்திரத்தினுடைய துண்டுகளை அள்ளி வைத்துவிட்டு அதற்கு பதிலாக வேறொரு பாத்திரத்தை கொடுத்தார்கள். எந்த மனைவியை விட்டிருந்தானே வந்திருக்கி, எதுக்கு நான் பாத்திரம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவங்க யோசிக்கல. பாத்திரத்துக்கு பாத்திரம், அப்ப அந்த இடத்தில் நீதி செலுத்தப்படுகிறது, மனைவியினுடைய உணர்வு புரிந்து கொள்ளப்படுகிறது, அதே நேரம் அந்த இடம் சமாளிக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கோபம் நியாயமாக இருக்கும் என்பதை இருந்த சபையில் இருந்தவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு நடைமுறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரி இருந்தது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய உணர்வை சரியாக புரிந்தார்கள். அதே போல சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், பள்ளிவாசலிலே சிறுநீர் கழித்த ஒரு மனிதர், இந்த மனிதர் சிறுநீர் கழித்து கொடுக்கிறார். சஹாபாக்கள் கோபப்படுகிறார்கள். அந்த கோபம் நியாயமானது, சஹாபாக்களுக்கு வந்த கோபம் நியாயமானது. பள்ளிவாசலில் சிறுநீர் கழிச்சால் கோபம் வரும், இது எல்லாருக்கும் மாற ஒரு விஷயம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே நிதானமாகவும் தூரநோக்கோடும் ஒருவருடைய மனதை வெல்ல வேண்டும் என்பதில் குறியாக இருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி மிக்க தூதராகும். அதனால் என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல தஅவுஹு, சஹாபாக்கள் அப்படியே போய் அவர்களை பாய பார்க்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஅவுஹு வஹரீகு அலா மௌலி, அவரை விட்டு அந்த இடத்துல நீங்க தண்ணி அள்ளி ஊத்துங்க. அவர் சிறுநீர் கழித்த இடத்துல தண்ணி ஊத்துங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணி அள்ளிக்காந்து அந்த இடத்துல ஊத்துங்கன்னு சொல்றாங்க. சகோதரர்களை, இந்த இடத்திலும் அந்த மனிதனுடைய உணர்வை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உணர்வை சரியாக பண்படுத்தும்படி எங்களுக்கு சொல்கிறார்கள். கோபம் ஒரு மனிதனுக்கு வர உணர்வு, இந்த கோபத்துக்கு பல விளைவுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கோபத்துக்கு பல பாரதூரமான விளைவுகள் இருக்கின்றன. இதனாலதான் ஒருவர் ஒரு விடயத்தில் தீர்ப்பளிக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யக்லியன் ஹக்கமு பைன த்னைன் வ ஹுவ குர்பான், ஒருவர் கோபமாக இருக்கின்ற நிலையில், கோபம் இருக்கிறார், அவரால் சரியா நிதானமாக முடிவெடுத்துக் கொள்ள இயலாத ஒரு நிலையில் இருவருக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் கோபப்படுகிற ஒருவருடைய கோபம் என்ற அந்த உணர்வும் மதிக்கப்படுகிறது. இந்த நிலையில நீங்க என்ன செய்ய வேண்டாம், ரெண்டு பேருக்கு மத்தியில் நீங்க தீர்ப்பு சொல்ல வேண்டாம். ரெண்டு பேரும் சண்டை முடிச்சு கொண்டிருப்பாங்க, சரியான சீரியஸ் இருக்கும். அந்த நேரத்துல அந்த சண்டையோடு அந்த இரு தரப்போடு நெருக்கமான ஒருவர் தீர்ப்பு சொல்ல போகக்கூடாது. ஏன்? அவர் யாராவது ஒருத்தர் அந்த இடத்தில் அணிவளிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு வார கோபம், அவருக்கு வார கவலை தீர்ப்பு சொல்ல போற அவரோட நெருக்கமானவருக்கும் என்ன செய்யும்? வேற ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க,
அந்த 2 பேரும் ஒருத்தர் எனக்கு நெருக்கமான ஆட்கள் என்று வச்சுக் கொள்ளுங்க. அந்த இடத்துல நான் போய் அவங்களுக்கு ஒரு தீர்ப்பை சொல்ல போற நேரம் பக்கச்சார்பாக இருக்கிற நிலை வரலாம். பாதிக்கப்பட்டவர் என்னுடைய தரப்பினர் என்பதனால் அதே கோபம் எனக்கும் வரலாம். அப்ப நான் அந்த இடத்துல என்ன செய்ய போகக்கூடாது, தீர்ப்பு சொல்ல போகக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியிலே சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டு போகலாம். பிற மனிதர்களுடைய உரிமைகளை நாங்கள் சரியாக உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய இரக்கம், அவளுடைய பாசம், அவளுடைய தேவைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய அந்த அவனுடைய டயர்ட், அவனுடைய கஷ்டங்கள், சிரமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஒரு மனைவிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனுடைய அவனுக்காக படுகின்ற சிரமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அவன் இருக்க வேண்டும். ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுடைய உணர்வை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிய மிக முக்கியமான ஒரு முன்மாதிரி. இன்று உணர்வுகள் புரியப்பட வேண்டிய இடத்தில் அவை கோபங்களாகவும் வெறும் செயல்களாகவும் ஒரு தீவிரமான செயல்களாகவும் வெளிப்படுகின்ற போது சகோதரர்களே, அந்த இடத்தில் நிறைய முரண்பாடுகளும் அந்த பிரச்சனைகள் நாளடைவில் பெரிய பெரிய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய ஆசையை எந்த அளவுக்கு வச்சுக் கொள்ள வேண்டும். ஆசை மனிதனுக்கு வரும். ஒரு மனிதன் ஆசையோடு படைக்கப்பட்டிருக்கின்றான். இந்த ஆசையை அவன் தீர்த்துக் கொள்வதற்கான அல்லாஹ் அனுமதித்த வரம்புகளோடு உட்பட்ட விடயங்களை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். பெண்ணின் மீது எங்களுக்கு வருகின்ற ஆசையை சரியான முறையில் பயன்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா திருமணத்தை எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறார். சில இடங்களில் நாங்கள் கோபப்படுவதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். சில இடங்களில் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதை இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறது. சில இடங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் எங்களுடைய தொழுகைகளை கூட சுருக்கி இருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய உணர்வுகளை அவர்கள் சரியாக புரிந்த ஒரு தலைவர். எனவே மனிதர்களுடைய உணர்வுகள் சரியாக புரியப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உணர்வுகள் மனிதனுடைய இந்த உணர்வுகள் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே நேரம் இந்த உணர்வுகளுடைய எல்லை என்ன, இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த உணர்வுகள் எதுவரைக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உணர்வு வஹ்யை மீறக்கூடாது என்று சொல்கிறது. அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஒரு மனிதனுடைய உணர்வு மீறிவிடக்கூடாது என்று சொல்கிறது. ஒரு இடத்தில் எங்களுடைய உணர்வு, எங்களுடைய ஆசை, எங்களுடைய விருப்பம் அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கின்ற கட்டளையும் ஒன்றோடொன்று மோதுகிறது. ஒரு இடத்துல மோதும். எங்களோட விருப்பம் உண்டாയിരിக்கும், அதுக்கு மாற்றமா குர்ஆனும் ஹதீஸும் இருக்கு. இந்த இடத்துல நாங்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கலாம். என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்தில் எங்களுடைய உணர்வுகளை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கட்டுப்படுத்த வேண்டும். எங்களுடைய உணர்வுகளை அல்லாஹ்வுடைய வஹி செப்பனிட வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். உங்களுக்கு மத்தியில் ஒரு பிணக்கு, ஒரு முரண்பாடு வந்து அந்த முரண்பாடு வருகின்ற போது நீங்களாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும். ஒரு பிரச்சனை வருது, ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில முரண்பாடு வருகிறது, இரண்டு உறவுகளுக்கு இடையில முரண்பாடு வருகிறது. இந்த முரண்பாடுகளின் போது சகோதரர்களே, எங்கட மனம் ஒன்று சொல்லும், எங்கட மனம் சொல்லும், இதுக்கு பிறகு இந்த சண்டைக்கு பிறகு இவங்களோட நாங்க உறவாக இருக்கப்படாது என்று சொல்லும். இந்த சண்டைக்கு பிறகு இவங்களோட அளவுக்கு நாங்க போகக்கூடாது என்று எங்கட மனம் சொல்லும். இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த பள்ளிக்கு நாங்க போகக்கூடாதுன்னு எங்கட மனம் சொல்லும். இந்த பிரச்சனைக்கு பிறகு நாங்க இப்படி செய்யப்படாதுன்னு எங்கட மனம் சொல்லும். இது எங்களுடைய உணர்வு சொல்கின்ற ஒரு கட்டளை. இப்ப இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது என்றால்,
அல்லாஹும் அவனுடைய தூதரும் உங்களுடைய விஷயத்தில் சொல்லுகின்ற தீர்ப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளாத வரைக்கும் நீங்கள் மூமினாக இருக்காது. அவன் நீங்க எப்ப மூமினாகுவீங்க என்று சொன்னால், உங்களோட விருப்பு ஒரு இடத்துல ஒன்று சொல்லும், அந்த விருப்பை உடைத்துக் கொண்டு அந்த உங்களுடைய அந்த விருப்பை மிகைத்துக் கொண்டு அல் குர்ஆனும் ஹதீஸும் நிலைநாட்டப்படுமாக இருந்தால் நீங்க மூமின் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றார். சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். நாங்கள் சில தீர்மானங்கள் எடுப்போம். அந்த நேரம் யாராவது ஒரு நல்ல மனிதர் வந்து அல்லது ஒரு மார்க்க ரீதியாக ஒருவர் வந்து இதை செய்யக்கூடாது, இதுக்கு குர்ஆனும் ஹதீஸும் மாற்றமாக சொல்கிறது என்று சொன்னால் அந்த முடிவை நாங்கள் உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலே எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் முழுமைப்படுத்தினால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களை பார்த்து கேட்கிறான், அஃபரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா. தன்னுடைய மன இச்சையை ஒரு மனிதன் கடவுளாக எடுத்துக் கொள்கிறான், நபியே அவனை பார்த்தீரா என்று கேட்கிறார். தன்னுடைய மன இச்சை கடவுளான் என்ன? அவனுக்கு குர்ஆன் ஹதீஸினுடைய சட்டங்கள் எல்லாம் காதுக்கு வராது. அவன் என்ன செய்வான்? ஒரு பிரச்சனை வார நேரம், ஒரு பிணக்கு வார நேரம், அல்லது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்கு வழிகாட்ட வேண்டுமாக இருந்தால் அவன் மனம் எது நல்லது என்று சொல்லுதோ அதை எடுத்துக் கொள்வான். ஆகவே அவனுடைய மன இச்சையை கடவுளாக எடுத்துக் கொள்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு பல நிலைகளை நாங்கள் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம். ஒரு மனிதர், அவரோட எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு மனிதரோட எங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்கும், அது ஒரு விஷயத்தில்தான் முரண்பாடு இருக்கும். இன்னொருவர் வந்து அவருடைய வேறொரு குணத்தை பற்றி பாராட்டி பேசுகின்ற ஒரு நிலவர், ஒருத்தர் வட்டி எடுக்கிறார், அதை நாங்கள் வெறுக்கிறோம், அதால எங்களுக்கு அவருக்கு முரண்பாடு. இன்னொரு பக்கம் அவர் நல்ல மக்களோட பழகுகிற ஒருத்தர், அதை ஒருத்தர் சொல்றார், அவர் நல்ல மனுஷனோட பழகுறவர், அவர் குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்வொருத்தர். அவர் வட்டி எடுக்கிற கோலத்தை வச்சுக்கொண்டு அவருடைய அந்த நல்ல குணத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒருவரோடு உங்களுக்கு இருக்கின்ற பகை, அவருடைய விஷயத்தில் நீங்கள் நியாயம் செலுத்துவதற்கு உங்களை தடை செய்ய வேண்டாம். எங்களோட பிள்ளையோட எங்களுக்கு ஒரு விஷயத்துல கோபம் இருக்கலாம், அவர்களோட நல்லதை நாங்க பேச வேண்டும். எங்களோட பக்கத்து வீட்டாரோட எங்களுக்கு ஒரு கோபம் இருக்கலாம், அவர்களோட நல்லதை நாங்க பேச வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காவிர்களுடைய முன்மாதிரியை எங்களுக்கு முன்மாதிரியாக சொல்லி இருக்கிறார்கள். சில விஷயங்கள்ல, சில விருந்தோம்பல்கள், விருந்தினர்களை கவனிக்கிற விஷயத்தில எல்லாம் ஜாஹிலியா காலத்தில் உள்ள மக்களை எங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்தில் பகை என்பதற்காக அவங்களோட விஷயத்துல நாங்க நியாயம் செலுத்தாம விடப்படாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான். இது எதால வருது சகோதரர்களே? எங்களோட விருப்பால வார ஒரு விஷயம், எங்களுடைய மன இச்சை, எங்களுடைய ஹவா எங்களுக்கு சொல்லுகின்ற விடயங்களாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. நான் எதை கொண்டு வந்தேனோ, அப்ப குர்ஆனும் ஹதீஸும் உங்களுடைய ஹவாவை மிஞ்சியதாக இருக்க வேண்டும், உங்களோட விருப்பு வெறுப்பு மிஞ்சியதாக இருக்க வேண்டும். பாருங்க சகோதரர்களே, பத்ர் யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளை வச்சுக்கொண்டு மஷூரா செய்றாங்க. அந்த மஷூரால யார் யார் இருக்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டு பேரோடையுமே மஷூரா செய்யற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மஷூரா சொல்றாங்க. என்ன மஷூரா? கைதிகளை நாங்க மன்னிச்சு விடுவோம், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் சிறை தண்டனையை கொடுத்துட்டு மன்னிச்சு விடுவோம் என்று சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? இல்ல, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே ஒரு இலகிய மனம் கொண்ட ஒரு மனிதர். என்ன சொன்னாங்க? நாங்க மன்னிச்சு விடுவோம் என்று அபூபக்கருடைய ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மஷூராவை எடுக்கிறாங்க. எடுத்தால் இப்ப குர்ஆன் வசனம் வருது. எப்படி வருது? குர்ஆன் வசனம் சொல்றது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன மாதிரி அவங்களை நீங்க என்ன செய்யணும்? மரண தண்டனையை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்குள் ஒரு ஸ்திரமான நிலை வரும் வரைக்கும் நீங்க அவங்களை மன்னிக்கப்படாது, அவங்களுக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று
உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மஷூராவை ஆதரித்த நிலையில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் வருகிறது. இந்த நிலையில அந்த மஷூராக்கு எதிராக சொன்னவங்களோட மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? அபூபக்கர் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? அவங்க எண்ணத்துல பிடிவாதம் இருந்தாங்க, மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? ஒரு இரக்கம், ஒரு கருணை. இந்த குர்ஆன் வசனம் வந்ததுக்கு பிறகு சங்கடப்பட்டாங்களா? சகோதரர்களே, இந்த சங்கடம் பெறக்கூடாது. நாங்க ஒண்ணு நினைச்சு கொண்டிருப்போம், நாங்க ஒண்ணு விரும்புவோம், நாங்க ஒண்ணு நேசிச்சு அதற்கு பின்னால போவோம். ஒரு விஷயம் எங்களுக்கு நல்ல இந்த உலகத்தில் துனியாவில் நல்ல இன்பங்களை தரும். குர்ஆன் வசனம் சொல்லுது இல்ல, நீ போற இன்பம் அதால போக வேணாம், நீ நினைக்கிறதுக்குள்ள உங்க விருப்பத்தை நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றால், இல்ல நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லுகிறார். பெரிய ஒரு பாவம் சகோதரர்கள். இதை நாங்க வெளிப்படையா நான் இந்த குர்ஆன் வசனத்தை நிராகரிக்கிறேன் என்று சொல்றதும் ஒன்றுதான், அது மாதிரி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்றதும் ஒன்றுதான். பாருங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட அவதூறு சம்பவம். இந்த அவதூறு சம்பவத்துல அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள், கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய மனைவி, ஒரு சித்திக்கினுடைய மகள், ஒரு பத்தினி பெண், உம்மஹாத்துல் முஃமினீன். இவங்களுக்கு விபச்சாரி என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை முன்வைச்சத்துல முதன்மையானவர் யாரு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற ஸையதுல் முனாஃபிக், முனாஃபிகீன்களின் தலைவர். இதுக்கு பின்னால துரதிர்ஷ்டவசமாக சில நபித்தோழர்களும் போறாங்க. அதுல ஒருத்தர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த மிஸ்தாஹ் என்பவர். இவர் பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். இந்த மிஸ்தாஹுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? அவர் கொஞ்சம் வசதி இல்லாதவர் என்பதனால செலவு செய்து கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு அவங்களோட பொருளாதாரத்திலிருந்து கொடுக்குறாங்க. இப்ப இந்த அவதூறு குற்றச்சாட்டுல இவர் முக்கியமான ஒருத்தர். நாளடைவில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நிரபராதி என்ற குர்ஆன் வசனம் வருகிறது. குற்றச்சாட்டை சொன்னது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செலவழித்துக் கொண்டிருந்த மிஸ்தாஹ். இப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனநிலை என்ன சொல்லும்? அவங்களோட மனநிலை, எங்கட மனநிலை என்ன சொல்லுமோ அதைத்தான் சொல்லுச்சு. வல்லாஹி இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய மாட்டேன், மிஸ்டாருக்கு செலவு செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. இதானே ஒரு வாப்பாக்கு நடக்குது. தந்த பிள்ளையில இவ்வளவு அவதூறு சொன்ன ஒருத்தர், தந்த பிள்ளை என்பதையும் தாண்டி அபூபக்கர் உயிரை விடவும் மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய முதன்மையான ஒரு மனிதர், தன்னுடைய நேசர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களோட மனைவிக்கு இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டாரு. இவருக்கு நான் சத்தியமா செலவு செய்ய மாட்டேன் மனசால நொந்து சொன்னாங்க. நொந்து சொன்னாங்க. இந்த நோவு சகோதரர்கள் 1 2 3 4 வேலை நிக்கிறோம் இல்லை. இன்னைக்கு நாங்க சொல்றோம், எனக்கு எந்த குடும்பத்துக்கு எந்த தன்மானத்துக்கு அவன் இழைச்ச களங்கத்துக்கு அவன் வளவுக்கு நான் என் மௌத்து மட்டும் போவேலாம் என்று வாய்ப்பூசாம சொல்றோமா இல்லையா? சொல்றோம். இஸ்லாம் இந்த வார்த்தையை எந்த அளவு ஆதரிக்கிறது என்று பார்த்தால் எங்களுடைய மனசாட்சியை சொல்லும் ஆதரிக்கல. ஆனா எங்களை மனம் சொல்லும் இல்ல, இருந்தாலும் என்னால ஏற்றுக்கொண்டே இல்லாதுன்னு சொல்றோம். குர்ஆன் வசனத்தை மறக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையை இக்னோர் பண்றது. சிலர் சும்மா சாதாரணமாக பெரிய ஒரு பாவம், எனக்கு இவர் வேண்டாம், இந்த உறவே எனக்கு வேண்டாம் என்று சொல்றது. ஏன், என்ன காரணம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை போல அவங்களோட மகளுக்கு சொன்ன அவதூறை விட பெரிய ஒரு விஷயமா நடந்திருக்கு இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு எல்லாம் இல்லை. அதோட ஒப்புற நேரம் எங்களுக்கு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கலாம். நாங்கள் எடுக்கிற முடிவை பார்த்தால் எங்களுடைய உணர்வினுடைய உச்சம் இந்த வாழ்க்கையிலே இவண்ட சகவாசம் வேண்டாம் என்று லேச துண்டிக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் வருது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட முடிவுக்கு எதிராக. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலா யஅ்தலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸா, உங்களில் எவரும் ஒருவர் மீது உள்ள ஒரு பிணக்கு, ஒரு பிரச்சனை, ஒரு கோபத்தின் காரணமாக செலவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம்.
அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டாமா என்று கேட்கிறான். அப்ப நீங்க மிஸ்தாக மன்னிச்சால் அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை மன்னிப்பான். இன்னைக்கு சண்டை பிடிச்சி இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட போய் இப்படி சொன்னா, பிரிஞ்சிருக்கிற ரெண்டு குடும்பத்திட்ட போய் ஒருத்தர்கிட்ட இப்படி சொன்னால், எல்லை போடுறோம் சகோதரர்கள், நாங்க எல்லை போடுறோம். அது நாங்க போடல, சைத்தான் எங்களுக்கு சொல்றோம். அடே நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லைய அல்லாஹ் தஆலா எங்க சொல்லி இருக்கிறான்? குர்ஆன்ல காட்டுங்க பாப்போம். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ் இன்னனி ஹராபா, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது. கராபாண்டா இரத்த உறவுன்னு சொல்றது. எனக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது. அவங்களோட நான் போய் சேருவேன், அவங்க என்ன இக்னோர் பண்றாங்க, வெறுக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப போறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. இந்த சம்பவத்தை நுணுக்கமாக பாருங்க சகோதரர்கள். நான் திரும்ப திரும்ப போறேன். என்ன சொல்லலாம்? ஒரு உலக நடைமுறையில குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் ஒரு பக்கம் வைங்க. உலக நடைமுறையில என்ன சொல்லுவோம்? திரும்ப திரும்ப போன என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு இந்த பேஸ்புக்ல அங்கெஞ்செல்லாம் வார இந்த தத்துவங்களை வச்சு நாங்க அப்படி சொல்லுவோம். என்ன 4 தரம் 3 தரம் அந்த உனக்கு ஒரு தன்மானம் இருக்கி, ரோஷம் மானம் எல்லாம் இருக்கி, ஆகவே நீ இப்படி எல்லாம் செய்யப்படாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு ரோஷம் இல்லையா? இல்ல. அந்த ரோஷம் மானம் அந்தஸ்து அவங்களோட அனைத்து விடயங்களையும் இந்த குர்ஆன் வசனம் ஒன்றும் என்ன செஞ்சு ஒரு பக்குவமான ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. அடுத்த நிமிஷம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மிஸ்தாருக்கு நான் செலவு செய்கிறேன். அல்லாஹ்வோட இஸ்திக்ஃபார் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏழுமா சகோதரர்களே, ஏழுமா அப்படி செய்யறதுக்கு. ஆனா எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் நாங்க என்ன செய்யறோம்? இப்படியான ஒரு தவறான ஒரு முடிவுக்கு வரோம். அந்த நேரத்தில் எங்களோட மன உச்சியை பின்பற்றுகிறோம். அப்ப அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு நெருக்கமான உறவிற்கு அந்த உறவை நான் போய் சேர சேர அவங்க என்ன விளக்குறாங்க என்று சொல்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை, நீ இவ்வளவு எல்லாம் போயும் ஒன்னாங்க புறக்கணித்தால் நீ எதுக்கு போறா என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்டிருந்தா எங்கடா முடிவு சரி. அப்படி கேட்டிருந்தால் நாங்க சொல்றோமே, நான் எத்தனை தரம் தான் போனேன், எங்கட தாத்தா என்னோட பேசுறது, நான் நிறைய தரம் போனேன், இனி என்னால இயலாது இப்படி சொல்லலாம். இப்ப நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான நீ விடு என்று சொல்லியிருக்கோம். என்ன சொல்றாங்க சகோதரர்களே? இதுதான் எங்கட சட்டம், நாங்க பின்பற்ற வேண்டிய சட்டம். நாங்க நினைக்கிறது சட்டம் இல்லை, எங்கட மனம் சொல்றது சட்டம் இல்லை. அதுதான் நான் மேலே காட்டிய குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யுமினூன ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். உங்களுக்கு மத்தியில ஒரு பிணக்கு வந்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்கின்ற சட்டம் உங்களில் செல்வாக்கு செலுத்தாமல் நீங்க மூமினாக இயலாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்திலே சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், நீ சொல்வது உண்மை என்றால், நீ திருப்பி திருப்பி போறன், அவங்களோட க்ளோஸ் ஆகுறன், அவங்க என்ன புறக்கணிக்கிறாங்க, நீ சொல்றது உண்மை என்றால் உன்னோடு ஒரு வானவர் உனக்காக இருந்து கொண்டு உனக்காக துஆ செய்து கொண்டிருப்பார் என்று சொல்கிறார்கள். அவருடைய முகத்திலே மண்ணல் வீசுறதுக்கு அவர் சமமானவர் என்று சொல்கிறார்கள். பாருங்க சகோதரர்களே, இப்படியான ஒரு வழிகாட்டல். அப்ப எங்களுடைய உணர்வு, எங்களோட மன இச்சை, நாங்க எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாவற்றையுமே இந்த குர்ஆன் வசனங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த குர்ஆன் வசனங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அப்போது நாங்கள் அல்லாஹுவால் வழிநடத்தப்படுகின்ற, அதே போல சொர்க்கத்தின் பக்கம் வழிநடத்தப்பட்டு செல்லுகின்ற மனிதர்களாக நாங்க மாறலாம். இல்லை என்றால் எங்கட ஹவா, எங்கட நஃப்ஸ் என்ன செய்யும்? எங்களை நரகத்தின் பக்கம் கொண்டு சென்று விடும். இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா அப்படியான நிலையில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே மனிதர்கள் உணர்வுகளோடு, ஆசைகள், கோபங்கள், இப்படியான நிறைய உணர்வுகளோடு படைக்கப்பட்டிருந்தாலும் இந்த உணர்வுகள், இந்த மனிதனுடைய இப்படியான விஷயங்கள் எல்லாமே அது குர்ஆன் சுன்னாவினால் செப்பனிடப்பட வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களும் சரணடைந்தார்கள். இந்த சட்டங்களுக்கெல்லாம் சஹாபாக்கள் சரணடைந்தார்கள். இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும்.
பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய மனம் அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக எங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். எங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையில் பல நிலைகளில் எங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் வரலாம். இந்த ஒவ்வொரு நிலைகளிலும் நாங்கள் மிக கவனமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். இதுக்கு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் அவங்களோட பாசறையில வளர்ந்தவர்கள் இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் எவ்வாறு பெருமானமாக எடுத்துக் கொண்டார்கள் என்பதை நாங்கள் முன்மாதிரியாக பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரம் சில குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு மிக சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் அந்த குர்ஆன் வசனங்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்குத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கதை உங்களுக்கு சொல்லப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் மீது சொல்லப்பட்ட அபாண்டத்தின் காரணமாக மனம் உடைந்து நொந்து சொன்ன ஒரு வார்த்தையை குர்ஆன் வசனத்தினுடைய அடுத்த கணம் தன்னுடைய முடிவை தலைகளாக மாற்றினார்கள் என்றால் இது ஒரு சாதாரணமான ஒரு மனநிலையினால் ஏற்பட்ட ஒரு விடயம் கிடையாது. இந்த மனநிலை எவ்வாறு வந்தது என்றால் அவர்கள் அந்த குர்ஆன் வசனத்துக்கு கொடுத்த மதிப்பும் மரியாதையும், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் எங்களுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை நாங்களே எங்களுக்குள் அளவிட்டுக் கொள்வதற்கான ஒரு விஷயம் தான் அது. நீங்கள் சூரத்துல் ஹுஜராத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே சில கட்டளைகளை எங்களுக்கு சொல்கிறார். சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் தஆலா சில கட்டளைகளை சொல்கிறார். நான் ஏன் இந்த சூறாவை சொல்கிறேன் என்றால், பெரும்பாலும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறையில் எங்களோடு மோதுகின்ற அதே நேரம் எங்களை சரியாக வழிநடத்துகின்ற அல் குர்ஆனிய சூறாக்களில் இந்த ஹுஜராத் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. உதாரணத்திற்காக அந்த சூறாவில் இருக்கின்ற ஒரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன் ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு, ஃபாஸிக் ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், இது எங்க வாழ்க்கையில எப்போதும் நடக்கிற ஒரு விஷயம். எங்கள்கிட்ட யாராவது ஒருவர் உங்களை பற்றி இன்னார் இப்படி பேசினார் அல்லது இந்த சம்பவம் இப்படி எல்லாம் உங்களுக்கு எதிராக நடக்கிறது என்று கொண்டு வருகின்ற நிலைகள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அதிகம் இருப்பதை பார்க்கிறோம். அதே நேரம் எங்களுடைய குடும்ப முரண்பாடுகளுக்கு மிக பெரிதும் காரணமாக இருப்பதும் இந்த கோலை கேட்கிறது, கோல் கொண்டு போறது. அப்ப குர்ஆன் என்ன சொல்கிறது? சில நேரம் எனக்கு ஒருத்தர்ல கோபம் இருக்கலாம், அவரை பற்றி ஒரு பிழையான செய்தி கொண்டு வரப்பட்டால் நான் ஒருத்தரோட கோபம் இருக்கிறேன், அவரை பற்றி ஒரு பிழையான செய்தி என்னிடம் கொண்டு வரப்பட்டால் சகோதரர்களே, அந்த செய்தியை நான் உடனடியாக நம்பி விடுகிறேன். ஏனென்றால் எனக்கு சாதகமாக அந்த செய்தி இருக்கிறது, எனக்கு சாதகமாக அந்த செய்தி இருக்கிறது, அதனால் உடனடியாக நம்பி விடுகிறேன். இந்த இடத்துல இந்த குர்ஆன் வசனம் எங்க போயிட்டு, இந்த குர்ஆன் வசனம் எங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகிறது? குர்ஆன் சொல்கிறது, ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா, ஒரு நல்ல நியாயமான ஒருத்தருக்கு நீங்க அநியாயம் செய்து விடுவதற்காக, அநியாயம் செய்யாமல் இருப்பதற்காக ஃபதபையனு, ஃபாஸிக் ஒரு செய்தியை கொண்டு வந்து என்ன செஞ்ச விசாரிங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். சகோதரர்களே, எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை மிக அழகாக கட்டுப்படுத்துகின்ற, செப்பனிடுகின்ற ஒரு குர்ஆன் வசனமாக இருப்பதை பார்க்கிறோம். ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வருகிற போது முதலாவதாக குர்ஆன் சொல்கிறது, அவன் ஒரு குழப்பவாதி. இந்த செய்தியை கொண்டு வரானே, இன்னார் உங்களை பத்தி இன்னது சொன்னார் என்று கொண்டு வாரவன் ஒரு குழப்பவாதி. அவன் அநியாயவாதி கிடையாது, அவன் சமாதானத்தை விரும்புவது கிடையாது, அவன் ஒரு குழப்பவாதி, ஃபித்னாக்காரன். அப்ப முதலாவதாக குர்ஆன் சொல்கிறது அவன் ஒரு ஃபாஸிக். இரண்டாவது ஃபதபையனு, இந்த விஷயத்தை நீங்க விசாரிங்க, உங்களுக்கு சாதகமா இருக்கின்றதற்காக நீங்க செய்யாதீங்க, அதை உடனடியாக நம்பி விடாதீர்கள். ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். அப்படி விசாரிக்காம விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்க ஒரு நல்ல கூட்டத்திற்கு என்ன செஞ்சிருவீங்க? அநியாயம் செஞ்சிருவீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதே போல இரண்டு தரப்பினர் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டுக் கொள்கிற போது அந்த இரண்டு தரப்பினரையும் சமாதானம் செய்கிற விடயத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் மிக அழகாக சொல்கிறது. இந்த நேரத்திலும் எங்களுடைய மன இச்சைக்கும் எங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கும் பக்கச்சார்போடு நின்று நாங்கள் நியாயம் சொல்லக்கூடிய பல நிலைகளை பார்க்கிறோம். சகோதரர்களே, இப்படியான நிலையில் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது,
இரண்டு பேர் பிணக்கு ஏற்பட்டு கொண்டால் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இஸ்லாக ஏற்படுத்துங்கள் என்று சொல்கிறது. இஸ்லாக விரும்ப வேண்டும். இந்த இஸ்லாக விரும்புகின்றதுக்கு நாங்கள் பக்கச்சார்பாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு சாதகமான, எங்களுக்கு ஆதரவான ஒருத்தர் பக்கம் நின்று நாங்க நியாயத்தை சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இப்படியான குர்ஆன் வசனங்கள் எல்லாம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய மன இச்சையின் அடிப்படையில் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை உடைக்கின்ற வசனங்களா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு ஏதுவாக அமைகின்ற, எங்களை பண்படுத்துகின்ற வசனங்களா? சில பொழுதுகளில் எங்களுடைய உணர்வினால், எங்களுடைய ஆசையினால் சில பாவங்களை நாங்கள் விரும்ப வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு தவறான ஒரு பார்வை, கெட்ட பார்வை மூலமாக நாங்கள் உந்தப்படுகிறோம். குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது? நபியை நீங்கள் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லுங்கள், குல்லுல் முஃமினீன், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை என்ன செய்யட்டும், தாழ்த்திக் கொள்ளட்டும். அப்போ ஒருத்தர் ஒரு தவறான பார்வையை பார்க்க எத்தனிக்கிற போது அவர் ஆசை அவரை தூண்டும். இது நல்ல, இதை பார்க்க வேண்டும் என்ற மாதிரி அவரை தூண்டும். குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது? அந்த ஆசையை இந்த குர்ஆன் வசனம் பண்படுத்துகிறது, இந்த குர்ஆன் வசனம் கட்டுப்படுத்துகிறது. ஆகவே இவருடைய அந்த ஆசை இந்த வசனத்தை மீறுமாக இருந்தால், இந்த வசனத்தை மிகைக்குமாக இருந்தால், அது அவரை மிக ஆபத்தான ஒரு நிலைக்கு தள்ளிவிடும். எனவே இந்த எண்ணக்கருவை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு எப்போதும் அன்புள்ள சகோதரர்களே, பிற மனிதர்களுடைய உணர்வை மதிக்கின்ற அதே நேரம் எங்களுடைய உணர்வுகளும் எங்களுடைய ஆசைகளும் ஒரு காலமும் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் மிகைத்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய விருப்புகளை சில நேரம் குர்ஆன் வசனங்கள் கட்டுப்படுத்தும். நாங்க விரும்புறோண்ட அதை விரும்பாதீங்க என்று சொல்லும், நாங்க நேசிக்கிறோண்ட நேசிக்க வேண்டாம் என்று சொல்லும், நாங்க கோபப்படுறோண்ட விரும்ப சொல்லும். இப்படியான நிலைகள் எங்களுக்கு வருகிற போது அல்லாஹுதான் எங்களை வழிகாட்டுவன் என்பதை நாங்கள் உறுதியாக நின்று அவனுடைய வார்த்தைகளுக்கு பின்னால் கோபமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் சரியாக வழிநடத்தப்படுவோம். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய வஹியை சரியாக பின்பற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் மாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.